நண்பர்களுக்கு வணக்கம். இது கைகுலுக்கும் கைட்டு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, நம்முடைய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் பொதுச் செயலாளர் திரு முரளிதரன் அவர்கள் ஆற்றிய உரையின் காணொலி தான் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தனது மாநில மாநாட்டை கடந்த டிசம்பர் மாதம் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் திருச்சியில் நடத்தியது. இந்த மாநாட்டில் நம்முடைய சங்கம் தேசிய அளவில் அங்க வைக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு முரளிதரன் அவர்கள் டெல்லியிலிருந்து நேரடியாக வந்து கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் இந்தியா முழுவதும் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் பேசியதை தமிழில் மொழிபெயர்த்தும் அங்கே பேசினார்கள். அந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். Many parts of the country, I have not seen such a big demonstration, such a big gathering of disabled people. Thousands upon thousands of people have descended in Trichy today on the occasion of the public meeting of the inauguration of the director's 5th conference to be held from tomorrow onwards. இந்த மகத்தான கூட்டத்திலே கூடியிருக்கக்கூடிய அன்புமிக்க தோழர்களே, நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட அன்பு தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலத்தில் அருமை கருதி நான் சுருக்கமாகவே இப்போது உரையாற்ற விரும்புகிறேன். இன்றைக்கு திருச்சி மாநகரிலே ஒரு மகத்தான கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். நான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். முதல் முறையாக இப்போதான் திருச்சி மாநகருக்கு வந்திருக்கிறேன். திருச்சியிலே நாம் மிக உண்மையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்களை, மாற்றுத்திறனாளி மக்களை கூட்டியிருக்கிறோம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமை அளிக்கிறது. இத்தகைய மகத்தான கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய இந்த அனைவருக்கும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, Wilson, your president when Wilson was speaking, he talked of the various struggles in the NPRD and your organization had conducted in Delhi for the passage of the Rights of Persons with Disabilities Act 2016. This act, though implemented, the very good law, has not been implemented in various parts of the country. There are various clauses about employment, about education, about accessibility. Various rights are enshrined in that law. But the Modi government and the various state governments are unwilling to implement that act. Budget after budget, the required money that is required for the implementation of the act has been denied. நம்முடைய மாநில தலைவர் வில்சன் அவர்கள் பேசும்போது தேசிய ஊனமுற்றோர் அமைப்பினுடைய நம்முடைய அமைப்பினுடைய தேசிய அமைப்பினுடைய பல்வேறு முயற்சிகளை பற்றி பேசினார். அதே போல நம்முடைய மகத்தான போராட்டங்களுடைய விளைவாக உருவாக்கப்பட்ட 2016ஆம் ஆண்டு ஊனமுற்றோர் உரிமை சட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி பேசினார். அந்த சட்டத்தின்படியாக நம்முடைய மக்களுக்கு கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து தர வேண்டிய கடமை என்பது மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதற்காக உரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஒன்றிய மோடி அரசாங்கமோ பல்வேறு மாநில அரசாங்கங்களோ அந்த சட்டத்தின் எந்த கூறுகளையும் அமல்படுத்த முடியாது என்கிற அந்த நிலைமையிலே நிதி ஒதுக்க மறுக்கக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். You know, the department that is there for handling issues of person disabilities, the Department of Empowerment of Person Disabilities, the NPRD, the director and various other organizations have been demanding from the very beginning that at least 5% of the budgetary allocations should be there for disabled persons. But what is the allocation that is there for disabled people? 0.025% only. Only 0.025% only. Even this allocation, this meager allocations under the Modi rule has been curtailed over a period of time. Between last three budgets, 2022, 23 and 24, and the large budget, around 40% of budgetary allocations for even the speaker allocations have been cut.
This is the sincerity which the Modi government wants to implement the RPD Act. நம்முடைய தேசிய ஊனமுற்றோர் அமைப்பும் சரி, அதே போல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளும் சரி, நம்முடைய அமைப்புகளும் சரி, நாம் தொடர்ச்சியாக பட்ஜெட்டிலே நம்முடைய அமைப்புகள் எல்லாம் கூறுவது என்னவென்று சொன்னால், மத்திய பட்ஜெட்டிலே 5% தொகையை நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய நலன்களுக்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மிக மிக குறைவாக 0.025% என்கிற அளவிற்கு தான் நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் வந்த பின்பு அந்த நிதியிலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு வெட்டக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 பட்ஜெட்டுகளிலே 2022, 23, 24 இந்த 3 பட்ஜெட்டுகளிலே 40% தொகையை ஒதுக்குவதே மிகவும் குறைவானது. அதிலும் 40% வெட்டக்கூடிய அந்த மோசமான நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, This cut in budgetary allocations has led to important schemes for education, for employment, for skill development, support to various NGOs, support given for aids and appliances. All this has been reduced over the years. This has led to denial of the rights that are enshrined in the RPD Act. The government says that it does not have money, but thousands upon thousands of crores are spent on big advertisements. It has money for bullet trains, and such big statues are being built. Even 2 days before, Amit Shah went and inaugurated the statue. Such huge statues, the government has money. For bullet trains, the government has money, but it doesn't have money for disabled people who are the most marginalized in this country. இந்த நிதி வெட்டு செய்யப்படுவதன் விளைவாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளி மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் முடக்கப்படக்கூடிய, அதற்கு நிதி இல்லாமல் செலவு செய்யப்பட முடியாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கல்வித்துறையிலே, சுகாதாரத்திலே, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான விஷயங்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகள் நலன்களுக்காக செயல்படக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி நிதி என்பது அனைத்தையும் வெட்டக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மறுபுறத்திலே இந்த மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மறுபுறத்திலே மிகப்பெரிய அளவிற்கு விளம்பரங்களுக்கு செலவு செய்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் புல்லட் ரயில்வே விடுகிறோம் என்கிற முறையிலே மிகப்பெரிய அளவிற்கு செலவு செய்யக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அங்கே மிகப்பெரிய கட் அவுட்டுகளை, சிலைகளை வைக்கிறார்கள், அதற்கு செலவழிக்கிறார்கள். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களுக்கான நிதியை மிக மோசமான முறையில் வெட்டி சுருக்குகிறார்கள் என்பதை குறிப்பிட வேண்டியுள்ளது. Big corporate houses, Ambanis, Adanis are doing huge tax cuts are being given to them. Thousands of crores of rupees are being waved off as bad loans. Even during the Modi government's tenure, around 16.35 lakh crores, 16.35 lakh crores of loans, bad loans, have been waved away of the corporate houses. But the government says it does not have money for ordinary people. It does not have money to allocate for disabled people, for pensions and other things. But thousands of crores of rupees are being given in tax cuts to these corporate houses. Disabled people, the farmers, the workers, and their rights are being curtailed and crippled during these loans. There doesn't money distributed to the loan agency called National Handicap Development Corporation for disabled people. Every year, the money that is allocated for this department is actually being reduced. So over a period of time, though the government claims that it stands for disabled people, it launched the huge Accessible India campaign, for which also the money has been stopped. Despite all these huge promises, despite all these tall claims that the government is making, in actuality, in fact, what is happening is that people are being deprived of their rights. அதே போல இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏராளமான லட்சம் கோடிகளை வராக்கடன் என்று சொல்லி வரி
சலுகை என்று சொல்லி தள்ளுபடி செய்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதானி, அம்பானி உள்ளிட்ட மிக பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கி இருக்கக்கூடிய 16.35 லட்சம் கோடி அளவிற்கு மிகப்பெரிய தொகையை வராக்கடன் என்று சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே போல பல்வேறு சலுகைகளை வாரி வழங்குகிறார்கள். ஆனால் இப்படி செலவழிக்கக்கூடிய வரிச்சலுகை, வராக்கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு நம்மை போன்ற மாற்றுத்திறனாளி மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிதி ஒதுக்குவதற்கு மனமில்லை, பணமில்லை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பாக செயல்படக்கூடிய அந்த துறைகள், மாற்றுத்திறனாளி துறை உட்பட, அதே போல மாற்றுத்திறனாளியுடைய நலன்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் உட்பட அவர்கள் எவருக்கும் உரிய நிதியை ஒதுக்காமல் தொடர்ச்சியாக வருடாவருடம் குறைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக சாதாரண ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மக்கள் உள்ளிட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு எந்த உதவியும் பெற முடியாத சூழலை மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்ன நண்பர்களே, காணொலி எப்படி இருந்தது? இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.